எதிரணியில இருந்து ராஜ்குமார் சார் ரொம்ப அருமையா பேசினார். நல்ல வாத்தியார் இல்லம்மா. வாத்தியார்னா அப்படிதான் பேசுவார். பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போக மாட்டார். அவருக்கு ஏன் இவ்வளவு கைதட்டு? நல்லா பேசுவாரு, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டார். லீவ் அன்னைக்கு போக முடியாதுல்ல. இன்னைக்கு லீவா? அவருக்கு லீவு. எப்படித்தான் அவர் லீவு. ஒருத்தருக்கு மட்டும் 365 நாள் லீவு கிடைக்குது. ஏமா உங்களுக்கு வைத்தறிச்சல்? வாத்தியார் அவர் மட்டும் இன்றைய ஜெனரேஷனை பார்த்து வைத்தறிச்சல் படலாம், அவரை பார்த்து நாங்க வைத்தறிச்சல் படக்கூடாதா? அந்த காலத்தில் திருமணம் எல்லாம் எவ்வளவு ஈஸியாக நடந்தது. சொந்தக்காரர்களே திருமணம் செய்து வைத்தார்கள். எப்படி வைத்தார்கள்? நம்ம அம்மாவுக்கு ஒரு தம்பி இருப்பான், சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ. 30 வயசு வரைக்கும் அந்த பையனுக்கு கல்யாணமே ஆயிருக்காது. இங்க 10ஆப்பு தான் ஒருத்தி முடிச்சிருப்பா. தாய் மாமனை கட்டிக்கோ படக்குன்னு கட்டி வச்சிருவாங்க. 20 வயது வித்தியாசத்தில் எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கிறது. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்கல்ல. நல்லா இருக்காங்க, நீங்க பாத்தீங்களா? நல்லா இருக்காங்க நீங்க பாத்தீங்களா? அந்த பொண்ணு கிட்ட கேட்டீங்களா? 40 வயசுல கல்யாணம் முடிச்சவர் நல்லா இருப்பாரு, 20 வயசுல 40 வயசுக்காரன கல்யாணம் முடிச்சவ நல்லா இருக்கலாம் நீங்க கேட்டீங்களா? நாங்க கேட்டோம். அவளுக்கு ஓவியம் வரைய தெரியும், அவளுக்கு பல்லாங்குழி விளையாட தெரியும், அவளுக்கும் பச்சை குதிரை தாண்ட தெரியும். படக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தன் கனவுகளை எல்லாம் தொலைத்து விட்டு அடுப்படியிலேயே ஒரு காலத்தில் எங்கள் பெண்கள் கிடந்தார்கள். இப்ப முடிச்சு வைப்பீங்களா? நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சு வேலைக்கு போய் நீ எனக்கு எவ்வளவு சம்பாதிச்சியோ, நம்ம அப்பா எனக்கு எவ்வளவு செலவழிச்சாரோ அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு தான் நான் கல்யாணத்துக்கு கண்ணு. 30 வயசு ஆயிரும். ஆகட்டும் ஆகட்டும். இப்ப என்ன போச்சு? எங்க தம்பி 27 வயசுல இருக்கிறாம்ல. யாரு தம்பி? 27 வயசுல இருக்காருல்ல. உங்க அனிமா. இப்போ பெண்ணுக்கு வயசு மூத்து இருந்தா கூட முடிச்சுக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு மாற்றம். சச்சின் வந்து தன்னை விட 3 வயசு மூத்த பொண்ணை தான் திருமணம் முடித்திருக்கிறார். எங்க தம்பிக்கு ஒரு 30 வயசுல ஒரு நல்ல பொண்ணை நாங்க பார்த்து முடித்து வைப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? 50 வயசுல நீங்க முடிச்சுக்கோங்க. அவர் இனிமே பட்டிமன்றத்துக்கு வரமாட்டாரு. நீங்க கல்யாணம் பண்ணாட்டி பரவாயில்ல. இவங்க வாங்குற கடைசி சம்பளத்தை எங்க பிள்ளைங்க முதலையே வாங்கிருதான். இது பெருமையா பொறாமையா? பொறாமை. இவ்வளவு பொறாமை பெத்த பிள்ளைகள் மேல இருக்கவே கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு 50 வயசுல சம்பாதிச்சதை நம்ம பிள்ளைங்க 25 வயசுல சம்பாதிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு தாய் தகப்பனும் பெருமைப்பட வேண்டுமே தவிர ராஜ்குமார் சார் மாதிரி பொறாமைப்படக்கூடாது. சார், அன்னைக்கு நம்ம அப்பா 50 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்காக 1/2 மணி நேரம் நடந்தார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க 1/2 மணி நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக 50 ரூபாய் செலவழிக்கிறார்கள் என்றால் அவங்க பொருளாதாரத்துல வேற லெவல் போயிட்டாங்க. பழைய கதையவே பேசிக்கிட்டு எல்லாம் குடிச்சுக்கிட்டு தெரியுறாங்களாம். எங்க ஐடில கம்பெனில வேலை பார்க்கறவங்க இப்படியா இருக்காங்க? வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்க ஐடில இருக்கிறாங்க, அப்படியா தெரியுறாங்க? இல்ல வெள்ளிக்கிழமைக்கு மேலதான். ஐயா என்னங்க? இல்ல வெள்ளிக்கிழமைக்கு மேலதான். அப்படிலாம் இல்லைங்க, எல்லா பிள்ளைங்களும் அப்படி இல்லை. எல்லாரையும் சொல்லலாம், எல்லாரையும் நீங்க படுக்க சொல்றீங்க. ஒரு காலத்துல நம்ம தெருவுல போன ஜெனரேஷன் ஆண்கள் எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்து மனைவியை தெருவுல இழுத்து போட்டு அடிப்பாங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு அப்படி எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அவங்க பேசிக்கிற மொழி பாத்தீங்களா சார்? ஹாய் டார்லிங், நீ ஏதாவது சமைக்கிறியா? இல்லடா எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. ஓகே, நான் உனக்கு சேர்த்து பார்சல் வாங்கிட்டு வந்துடட்டுமா? வாங்கிட்டு வா. ஹாய் பண்ணி. எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா வாழ்றாங்க. மாமா குட்டி, மாமா குட்டி, செல்ல குட்டி. ஒரு லாங் டிரைவ் போவோமா? முன்னாடியெல்லாம் நம்ம அம்மா அப்பாட்ட இப்படி பேசியிருக்காங்களா? இல்ல. நம்ம அப்பா அம்மா கிட்ட இப்படி பேசியிருக்காங்களா? அப்படின்னா அப்பா வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்படின்னா அப்பாவுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா போதும்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படி கிடையாது. கணவரே வந்து ஏமா தோசை இன்னைக்கு நான் சொல்றேன், நீ போய் சட்னி அரைச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து. தோசை வட்டமா வராதுன்னு அவருக்கு தெரியும். தோசை வட்டமா வருது, சதுரமா வருது, வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கா இல்லையா? அதான் இப்போ எப்போ பார்த்தாலும் அன்னைக்கு காலத்தில் உட்காந்து இடியாப்பம் சாப்பிட்டதையும் ஆப்பம் தின்னதையுமே பேசிக்கிட்டு நாங்கள் பாருங்க நூடுல்ஸ் பானிபூரின்னு எவ்வளோ வெரைட்டியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குளவெறியோட பேசுறாரு. இன்னைக்கு வந்து திடீர்னு வேலையை விட்டு வரட்டி விட்டுருவாங்களாம், எல்லாரும் தெருவில் வந்து இப்படியே உட்காந்துருப்பாங்களாம். நான் கேட்குறேன், கொரோனா முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு, வேலையை விட்டு வரட்டி விட்டவங்களும் இப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில். யார் கையவும் நம்பி இருக்காம அவன் சொந்தமா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு ஃப்ரீலான்சர் வச்சு அவன் தனி தொழிலதிபரா மாதிரி ஜெயிச்சுட்டான் சார். சார் சோபா பாய்னு ஒருத்தன் சார், கூகுளில் போட்டு பாருங்க, சோபா பாய்னு ஒருத்தன். முகமது ரசூல், சின்ன பையன், குண்டு குண்டுன்னு இருக்கான். அவங்க அப்பா ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சிருந்துருக்கிறாரு. கடன் வாங்கிட்டு போறவங்களாம் திருப்பியே தரமாட்டாங்களாம்.
நொந்துக்கிட்டே கடந்திருக்காரு. கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கடைக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து, இந்த சோபா வெறும் 1500 ரூபாய் தான், யாருக்கு வேண்டுமானாலும் நான் தருகிறேன், வீட்டுக்கே வந்து தருகிறேன், இவன் பாட்டுக்கு வீடியோவை போட்டான். கிரிக்கெட் வீரர் அஸ்வின் அவனுக்கு பாராட்டு சொல்லியிருக்காரு. தம்பி, உன் கடைக்கு நான் ஒரு நாள் வர்றேன், உன் கடையில உனக்கு நான் சோபா வாங்குறேன் அப்படின்னு இருக்காரு. எங்க இருக்கிற கிரிக்கெட் வீரர் எங்க இருக்கிற பையனுக்கு பாராட்டு சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த பையன் நெல்சன் படத்துலயும் விக்னேஷ் சிவன் படத்துலயும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். எங்க தலைமுறை யார் கையும் எதிர்பார்க்கலங்க. என் வீட்டுல உட்காந்து எங்க அப்பா பிசினஸையும் நான் டெவலப் பண்றேங்கிற அளவுக்கு உயர்ந்து அறிவியா அந்த பிள்ளைகளுக்கு அறிவு இருக்குது, அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ மற்றவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காதலில் தோல்வி அடைந்தவர்கள் தான் அன்றைக்கு தாடி வைத்தார்கள். ஏன் தெரியுமா? அன்னைக்கு தாடி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போங்க, செருப்பு பிஞ்சிரும், முத ஷேவ் பண்ணிட்டு வா அப்படின்னு அன்னைக்கு அப்பாக்கள் திட்டுனாங்க, தாத்தாக்கள் திட்டுனாங்க. இன்னைக்கு சொல்லிடுவீங்க, எப்பா எனக்கு தாடி வச்சிருக்கிறது பிடிச்சிருக்குப்பா, இதான்ப்பா இப்ப ஃபேஷன். அப்படியாப்பா, வச்சுக்கோ, கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சுக்கோ. ஏன் நாங்க எப்படி இருக்கணும் என்பதை நாங்கள் தேர்வு செய்கிறோம், குடும்பம் ஒத்துக்கொள்கிறது. அன்னைக்கு நீங்க எப்படி இருக்கணுங்கிறதே உங்களால தேர்வு செய்ய முடியல. தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி, அன்னைக்கு பசங்க எப்படி வருவாங்க, தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி இப்படியே வலியும் எண்ணெயெல்லாம் இப்படி சீவி அப்படியே பரிதாபமா வருவாங்க. இன்னைக்கு எங்க பிள்ளைங்க அப்படியே குச்சி குச்சியா வச்சுக்கிறாங்க. அவனுக்கு பிடிச்சிருக்கு வச்சிருக்காங்க. அதுல குருவி வந்து உட்காந்துட்டு போகுது. அது ஒரு நல்ல சமூக சேவை தானே சார். இருக்கிறவன் அள்ளி முடிகிறான், இல்லாதவங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் சொல்லலம்மா, பொதுவா சொல்லி, நான் சொல்லல. இந்த ஜெனரேஷன் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள். நான் கேட்குறேன், போன ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷன் நல்லா படிக்கிறாங்களா, போன ஜென்ரேஷன் நல்லா படிச்சாங்க? இப்பதான் 600க்கு ஒரு பிள்ளை எடுக்குது சார். கூலி தொழிலாளியுடைய மகள் 600 மார்க் எடுத்துருச்சு. நம்ம எல்லாம் முடிஞ்சுச்சாங்க. தமிழ்ல 100 மார்க் எப்படிங்க எடுக்க முடியும்? இங்கிலீஷ்ல 100 மார்க் போடுவாங்களா? அப்ப எவ்வளவு அச்சடிச்ச மாதிரி படிச்சிருக்கிறா. நீட் எக்ஸாம்ல 720க்கு ஒருத்தர் எடுத்திருக்கான், பிரபஞ்சன் ஒரு பையன். எப்படா பொறுப்பு இல்லாத பிள்ளைங்க இப்படி படிப்பாங்களா? இவ்வளவு தேர்ச்சி விகிதம் வருமா? அந்த டெஸ்ட் வைக்கிறாங்களாம், இந்த டெஸ்ட் வைக்கிறாங்களாம். கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க யாராவது கஷ்டப்பட்டாங்களா டீச்சர்? இல்ல. 100 டெஸ்ட் வைங்க, அவன் பாட்டுக்கு இருப்பான். நீ பாட்டுக்கு வை, நான் படிக்கிறது தான் படிக்க போறேன். நீ 50 டெஸ்ட் வச்சா என்ன, 1000 டெஸ்ட் வச்சா என்ன, கடைசி நேரத்தில் கீ நோட்டுன்னு ஒன்று கொடுக்க போறீங்க. அதை உட்காந்து அவன் கடன் படிச்சு அதை மட்டும் எழுதி 60 மார்க் வாங்கிட்டு ஹாயா போயிடுவான் டீச்சர். நீங்க கஷ்டப்பட்டா நாங்க என்ன பண்றது? உங்க வைத்தறிச்சலுக்கு இதில் வேறு கூட்டு சேர்க்குறாரு. இங்கே எல்லா ஆசிரியர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் கைதட்ட வச்சு, இது ஒரு பழப்பா, நல்லா பேசி கைதட்டுவாங்க. டீச்சர்களையா பார்த்து கைதட்டுவாங்க. அவங்களா தையா கைதட்டினாங்க. எப்படியோ ஒரு இனத்தோட சேர்ந்துக்கிடுச்சுன்னு வைங்களேன். இதுல நாங்கள் அந்த காலத்தில் பம்பரம் விளையாண்டோம், கோலி விளையாண்டோம், அது விளையாண்டோம். இந்திய அணியில விளையாண்டீங்களா? நீங்க யாராவது இந்திய அணியில விளையாண்டீங்களா? கிரிக்கெட்ல சேலத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த நடராஜன் இன்னைக்கு இந்திய அணியில நம்ம தமிழ்நாட்டின் பெருமையை கொண்டு போய் நிப்பாட்டிட்டான். நம்ம தமிழ்நாட்டு பிள்ளை பிரக்ஞானந்தா உலக அளவுல அவனை ஜெயிக்க யாருமே இல்லைன்னு முத்திர பதிச்சிட்டான். எல்லாம் சாதாரண வீட்டு பிள்ளைகள். அன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க விளையாடுறத கூட பார்க்க விட மாட்டாங்க. தெருவில் கபடி விளையாடத்தான் செய்வாங்க, நீ வீட்டுக்குள்ள போய் உட்காரு. இன்னைக்கு பெண்கள் கிரிக்கெட்டில் மிட்டாலி ராஜ் உலக சாதனை செய்திருக்கிறார். சச்சின் டெண்டுல்கரை தாண்டிருச்சு. நாங்க எவ்வளவு தூரம் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறோம். தம்பி சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புலாம் அன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது. கவிதை பூரா அப்படித்தான் எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கரும்பலகையில் தொடங்கும் கல்வி கடைசியில் கருப்பு அங்கியில் முடிகிறது, ஒவ்வொருவர் கையிலும் காகித திருவோடு. இப்படி ஒரு கவிதை இருந்ததுங்க. பெரியோர்களே, எங்கள் பட்டங்களை தட்டு வடிவில் தாருங்கள், நாங்கள் பிச்சையாவது எடுக்கிறோம். இப்படிலாம் கவிதை இருந்தது. எழுதுனது நீங்களா? நான் எழுதல சார், போன ஜென்ரேஷன். ஆனா இன்னைக்கு யாருக்கிட்டையும் யாரும் வேலை கேட்கறதே இல்லை. வெளிநாட்டில் வேலை பார்க்குற அந்நிய செலவாணியை அதிகம் வாங்குகிற நாட்டை சேர்ந்தவர்கள் நம் இந்திய நாட்டின் இளைஞர்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல டிவி இருந்ததாங்க. போன ஜென்ரேஷனுக்கு டிவி இருந்ததா வீட்டில்? ஒன்று பஞ்சாயத்து போர்டில் ஆம்பளைங்க உட்காந்து பார்த்துருவாங்க. அதுக்கு முந்தி டிவியே கிடையாது. நம்ம இதுக்கே வரும். அதுக்கு முன்னாடி மனுஷங்களே கிடையாது. இல்ல நான் 60ல இருந்து சொல்றேன்மா. டிவி வந்ததுக்கு நீங்க 6000க்கு போறீங்க. இல்ல, நான் டிவி வந்ததுக்கு அப்புறமே சொல்றேன். தெருவில் ஒரு பணக்காரங்க வீட்டில் டிவி இருக்கும். அந்த தெருவில் உள்ள எல்லாரும் அவங்க வீட்டு வாசல்ல தொண்ணாந்துக்கிட்டு நிற்பாங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் ஒளியும் பார்க்க விட மாட்டாங்களா? ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு பாடாவதி படம், கணவனே கண்கண்ட தெய்வம், பானை பிடித்தவள் பாக்கியசாலி, 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி, இந்த படத்தை பார்க்கறதுக்கு யார் யார் வீட்டு வாசலிலும் நின்னோம்.
இன்னைக்கு நம்ம வீட்டில் பொருளாதாரம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, எல்லார் வீட்லையும் தியேட்டர்ல இருக்கிற மாதிரி டிவி பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இன்றைய தலைமுறை தான் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கு. அன்னைக்கு ஐஸ் வண்டியில் ஒருத்தர் ஐஸ் வித்துக்கிட்டு வருவார், பார்த்துருக்கீங்களா சார்? கேசரி ஐஸ், ஜவ்வரிசி, பால் ஐஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதெல்லாம் வித்துக்கிட்டு வருவாங்க. டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே வருவாங்க. காசு உள்ள பிள்ளைங்க 10 காசுங்க ஒரு ஐஸு, அது கூட நிறைய பிள்ளைகள்கிட்ட இருக்காது. இந்த 10 காசு வச்சிருக்க பிள்ளைங்க கம்பீரமாக வாங்கி சாப்பிடும். காசே இல்லாத பிள்ளைங்க அந்த ஐஸ்காரங்க கூடயே போவாங்க. எல்லா ஐஸும் விற்ற உடனே மிச்சம் பிஞ்சு கிடக்கும் இல்லையா, அந்த ஐஸ் அந்த ஆள் தருவார், அதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஐபாக்கால போய் ஐஸ்கிரீம் வாங்கி மேலே டாப்பிங்ஸ் என்ன வாங்குறதுங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிறார்கள் என்றால் பொருளாதாரத்தில் இன்றைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நீங்கள் தான் ஊருக்கு போகணும். ஒரு காலத்துலங்க ஜாதிய ஏற்றத்தாழ்வு நம்ம போன ஜென்ரேஷன் வரைக்கும் இருந்தது. ஒரு கவிஞன் இன்னைக்கு எங்கள் ஊரில் இருந்து கண்மணி ராஜான்னு ஒரு கவிஞன் எழுதுன அந்த கவிதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு அப்பா மகன்கிட்ட சொல்கிறார், எவ்வளவு புழுக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, பூட்ஸ் அணிந்து கொள். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை, மேலத்தூர் வழியாக சுற்றி பள்ளிக்கூடத்துக்கு போ. ஏனென்றால் அந்த தெருவில் தான் செருப்பு அணிந்ததற்காக உன் பாட்டனை கட்டி வைத்து அடித்தார்கள். போன ஜென்ரேஷன்ல நம்ம உணர்ந்தோமா இல்லையா? இன்னைக்கு அதே ஜென்ரேஷன்ல இருந்தா ஒரு ஆர்ஐ வந்திருக்காரு, அதே குடும்பத்துல இருந்து ஒரு கலெக்டர் வந்திருக்கார், தாசில்தார் வந்திருக்கார், டீச்சர் வந்திருக்கிறாங்க, போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அன்னைக்கு யாரெல்லாம் கும்பிடுறேன் சாமின்னு சொன்னாங்களோ அவங்களை பார்த்து மற்றவர்கள் வணக்கம் சார்னு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு எங்கள் தலைமுறை வளர்ந்திருக்கிறது என்றால் இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் பெருமிதம், இதுதான் கௌரவம். நன்றி, வணக்கம். பேசாம பட்டிமன்றத்தை முடிச்சிடலாம். இந்த மனுஷன் இவ்வளவு அடி வாங்குவாருன்னு நான் நினைக்கவே இல்லையா. அவர் வாங்கினா பரவாயில்ல, என்னைய பக்கம் திரும்பி கூந்தல் இருக்கிறவ அள்ளி முடிகிறான்ட்டாங்க. நான் ஒன்றும் பொறாம இல்லை சொல்லலையா, இனிமே இருந்தா என்ன இல்லாம போனா என்ன, கொந்தளிச்சுட்டாங்க. எனக்கு என்னவோ இந்த தலைமுறை அவங்களே முந்தைய தலைமுறை தான், அதை மறந்துட்டு பேசினாங்க பாருங்க. ஆடியன்ஸ் குவிச்சுட்டாங்க, கைத்தட்டு. நல்ல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் சாப்பிட்ற நூடுல்ஸை நீங்கள் சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டோம், ஆனால் அதுக்கு பேர் இடியாப்பம். வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிட்டோம், எண்ணெயில் வதக்கி அதை பிழிஞ்சு, அதை பிழியும் போது இந்த 2 ஷோல்டருக்கும் ஒரு பலம் கிடைச்சது. நூடுல்ஸை தீயில போட்டு எரிக்கும் போது என்ன கிடைக்குது? சட்டி தீ பிடிச்சி எரியுது. சட்டியிலேயே எரிஞ்சா வயிற்றுக்குள்ள போய் எப்படி எரியும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்நிய செலாவணியை பெற்றுத் தருகிறது இன்றைய இந்தியாவிற்கு இளைஞர்கள் தானே அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேசியிருக்கிறாங்க. நிறைவாக சொன்னாங்க பாருங்க, ஜாதிய அடுக்குகள். இவரும் சொன்னார், தெருவுக்குள்ளே நடக்க முடியாது என்ற நிலை இருந்தவர்களை தெருவே பார்த்து வணங்கும்படியாக மாற்றியது அப்படின்னு ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. என்ன, ஒரு 8:30 8:45 முடிக்கணுன்றதுக்காகத்தான் நாங்கள் பெல் அடிக்கிறோம். அவங்க வேற ஊருக்கு போகணும். சில நேரங்களில் வித்தையில் இறங்கிட்டா நான் என்னையே மறந்துடுவேன்னு தில்லான மோகனாம்பால் அவர் சொல்லுவார், சிவாஜி கணேசன். அந்த வித்தையில் இறங்கிட்டா மணி இனியெல்லாம் மறந்துடுறாங்க. நானுமே அப்படி தான் செஞ்சுருக்கேன். பாப்பையா சார் மணி அடிப்பார், நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். நடுவராக இருக்கும்போது தான் கஷ்டம் என்பது என்னவென்று தெரிகிறது. இப்போ நிறைவாக வாங்கம்மா முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள். நடுவர் அவர்களே, எங்கள் அணிக்கு 2 பேர் தான் பேசுகிறோன்னு நினச்சோம். ஆனால் கவிதா பேசின பிறகுதான் எங்கள் அணிக்கு 3 பேர் பேசியிருக்கோங்கிறது தெரியுது. அப்படியா? ஆமாம். ஏன்னா அவங்க அணியில் உள்ள சதீஷை பற்றி அவ்வளவு பேசிட்டு போயிருக்காங்க. அவங்களே நாங்கள் பேச வேண்டியதை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தலைமுறை எப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாமல் பேசுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பேசிட்டு போயிட்டாங்க. ஆமாம். இல்லாட்டா நடுவரை பார்த்து அந்த கேள்வி கேட்பாங்களா? அவங்க கேட்டதை எப்பயோ மறந்துட்டேம்மா. நான் மறக்க கூடாதுன்னு தானே அதை நினைவுபடுத்துறோம். ஆளாளுக்கு அதையே ஞாபகப்படுத்துறீங்க. இல்லை நடுவர் அவர்களே, நீங்கள் இலக்கிய உலகத்தின் முடிசூடா மன்னர், அதை நினைவுபடுத்த வேண்டி இருக்கா இல்லையா?
சும்மா வெளியே உள்ளதையே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அதுக்கு அவங்க சொன்னதே பரவாயில்லம்மா. நடுவர் அவர்களை எத்தனை பொய் சொல்லலாம் ஒரு அளவா? அழகா சொல்றாங்க, ஒரு காலத்தில் கண்மணி ராஜா எழுதினது உண்மைதான், ஜாதி பிரச்சனை இருந்தது, இப்போது இல்லைன்னு எப்படி சொல்வீங்க? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களை இன்னைக்கு பள்ளி கல்லூரியில கூட மாணவர்கள் கையில கலர் கலரா ஒரு பேண்ட் கட்டிக்கிட்டு அலையறான். நான் என்ன ஜாதி தெரியுமான்னு ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு திரிகின்ற சூழல் இன்றைக்கும் இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. அன்னைக்காவது பெரியவர்கள் மத்தியில் இருந்தது, இப்போது பிஞ்சிலேயே நஞ்சை கலக்கும் விஷயமாக மாணவர்கள் கையிலேயே இருக்கு. அதையும் வெட்டி விடுற வேலையை ஆசிரியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெட்டி விட்டு அவன் வெட்ட வர்றான். நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல தேசிய தலைவர்கள்னு சொன்னவர்களை எல்லாம் இன்றைக்கு ஜாதி தலைவர்களாக்கி குரு பூஜை நடத்தி கொண்டிருக்கிறது இன்றைய தலைமுறை என்றால் எங்க உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு? எல்லாருக்கும் நடத்துறாங்க, எல்லாத்தையும் தனித்தனியா ஜாதியா பிரிச்சுட்டாங்களே, எங்க சிறப்பா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். அதுல அந்த போதையை பத்தி சொன்னாங்க பாருங்களேன், அதெல்லாம் எல்லாரும் குடிக்கிறது கிடையாது, உங்க காலம் மாதிரி எல்லாம் பேசினாங்க. அப்படியா? இன்னைக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கூட பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகள்ல எல்லா வஸ்துக்களும் கிடைக்கின்ற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் போன தலைமுறையை நீங்க ரொம்ப லேசா குறை சொல்லிடுவீங்களா? அவன் ஐஸ் தாயா சாப்பிட்டான். ஆமா, நடுவர் அவர்கள் ஐஸ் பின்னாலேயாவது ஓடணும்னு வைங்க, இவன் ஐஸ்வர்யா பின்னாலையா ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம பையன். அதுல அணில முதல்ல பேசினார்ல தம்பி சிவ சதீஷ், அவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு? கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டார். இவங்க என்ன சொல்றாங்க, இன்றைய தலைமுறையில் பெண்கள் பெற்றோர்கள் சொல்லி வைத்தது போல சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போறது இல்ல, லைஃப்ல செட்டில் ஆகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், அப்புறம்தான் கல்யாணம்னு நினைக்கிறாங்கன்றாங்க. அதனால தான் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது என்றால் வாழ்க்கையில எங்க திருப்தி இருக்குன்னு நாங்க கேட்கிறோம். ரொம்ப அழகா சிவசதீஷ் சொன்னார் பாருங்களேன், அவர் பிரச்சனையை அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு. அந்த தலைமுறையில சான்ஸ் இருந்தது, இந்த தலைமுறையில சாய்ஸ் இருக்குன்னாரு பாருங்க. அதுதாங்க இன்னைக்கு சிறப்பாக அவங்க ஒத்துக்கிட்ட விஷயம். அந்த தலைமுறையில சான்ஸ், ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்தி எப்படி முன்னேறதுங்கிறதுல கவனமா இருந்தோம், கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனா இன்னைக்கு சாய்ஸ் இருக்கு பாருங்களேன், இந்த கம்பெனில கொஞ்ச நாள், அடுத்த கம்பெனி, அதுக்கடுத்த கம்பெனின்னு வாழ்க்கையில வேலையில திருப்தியே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை என்றால் எப்படி இன்றைய தலைமுறை மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு நாங்க கேட்கிறோம். ரொம்ப அழகா சொன்னாரு, எங்க அப்பா வாங்குற 50 வயசுல வாங்கின சம்பளத்தை நாங்கெல்லாம் உடனே வாங்கிட்டோம்னாரு. வாங்கிட்டீங்க தம்பி, ஆனா அப்பாவுக்கு 60 வயசாகியும் வராத வியாதி எல்லாம் உங்களுக்கு 30 வயசுக்குள்ள வந்துருச்சு. முதுகு வலியில இருந்து, இடுப்பு வலியில இருந்து, கண் வலியில இருந்து அத்தனையும் வருது. மன அழுத்தம்னு என்னன்னு தெரியுமாயா நமக்கெல்லாம்? அப்ப உள்ள பிள்ளைகளுக்கு மன அழுத்தம்னா என்னன்னு தெரியாது. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மகிழ்ச்சியா இருக்கான். மனசாட்சியோட பேசுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மகிழ்ச்சியா இருக்கா? ஆபீஸ்ல போய் வேலை பார்த்தாவது இடையில கொஞ்ச நேரம் வரலாம், போகலாம், டீ குடிக்கலாம், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆனா வீட்டில் உட்கார்ந்து லாகின் பண்ணியாச்சுன்னா சரி, நடுராத்திரி வரைக்கும் போய்கிட்டு இருக்கியா வேலை? எங்க மன அழுத்தத்துல இன்றைய தலைமுறை தடுமாறி கொண்டிருக்கிறது என்றால் மகிழ்ச்சியா இருக்கும்னு எப்படிதான் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. நடுவர் அவர்களே ரொம்ப நல்லா சொன்னாரு. என்னமா, இவர் பையனை கூப்பிட்டு வணக்கம் சொல்றாராம். சொல்லிட்டாரா? அவர் சொன்னார்ல, சொல்லிட்டார்ல. அந்த காலத்துல குருவை தெய்வமாக நினைத்து வணங்கிய காலம் அன்றைக்கு இருந்த மாணவர்கள். ஆனா இன்னைக்கு ஆசிரியர் கூப்பிட்டு வணக்கம் சொல்றாரு பயந்து போயினா இன்னைக்கு யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? ஆசிரியரும் இல்ல, மாணவர்களும் இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே ரொம்ப அழகா எங்களுடைய அணி தலைவர் சொன்னார். அந்த காலத்துல பிள்ளைகள் ஒரு 5 வயசு 6 வயசுல 1ஆம் கிளாஸ் போகும். அதுல கூட பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, இங்க விளையாடி கொண்டிருந்த பிள்ளை அங்க கொஞ்ச நாள் கிரவுண்ட்ல விளையாடி பாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கட்டும் என்று அனுப்பினார்கள். அப்போ வீடின் நீட்சியாக பள்ளிக்கூடம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கூடத்தின் நீட்சியாக வீடு இருக்கிறது என்றால் வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணு, வீட்டில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுன்னு முழுக்க பிள்ளைகளை ஒரு நெருக்கடியிலேயே வச்சிருக்கீங்களே. இன்றைய தலைமுறை எங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களே, வியக்கும் போது வருகின்ற மகிழ்ச்சி இருக்கு பாருங்களேன், அதான் மகிழ்ச்சி. பார்க்கும் போது வர்றது மகிழ்ச்சி கிடையாது, வியக்கும் போது வருகிறது தான் மகிழ்ச்சி.
நம்மெல்லாம் சின்ன பிள்ளைகள்ல ஊருக்கு போறதுன்னு ஒரு சடங்கு உண்டு, பெரிய திருவிழாவா கொண்டாடுவோம். பள்ளிக்கூட லீவ் விட்ட உடனே ஊருக்கு போறதுயா, அதுக்காகவே நாளை எண்ணிக்கிட்டு இருப்போம். தாத்தா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போவோம். ஒரு மஞ்ச பையில 3 Dress தான் தூக்கி வச்சுக்கிட்டு ரெடியா கிளம்பிடுறது. ரொம்ப எளிமையான வாழ்க்கை. இடுப்புல 1, மடியில 1, கொடியில 1, 3 Dress. சந்தோஷமா இருந்தோம். போன இடத்துல அனுபவம் கிடைக்கும் பாருங்க, அதுதான் வாழ்க்கையில மகிழ்ச்சி. ஆத்த பார்ப்போம், தண்ணிய பார்ப்போம், குளிப்போம், அருவிய பார்ப்பான், பார்த்து அப்படியே நிப்பான், அதை கவிதையாக வடிப்பான், அது மகிழ்ச்சி இல்லையா? மலை பசு சுரக்கும் பால் எழில் நதி அப்படின்னு ஒருத்தன் எழுதுறான் முதல்ல அருவியை பார்த்துட்டு. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அந்த வியப்போ மகிழ்ச்சியோ உண்டா? கேட்டா எல்லாத்தையும் நான் கூகுள்ல பார்த்துட்டேன், நயாகரா நீர்வீழ்ச்சியவே பார்த்துட்டேன் அப்படிங்கிறான். எதுவுமே வியப்போ மகிழ்ச்சியோ இல்லை, வெறுமன பார்க்கிறார்கள். இன்றைய தலைமுறை, சென்ற தலைமுறை பார்த்து வியந்து மகிழ்ந்தார்கள் என்றால் எது உண்மையான மகிழ்ச்சி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, கதை சொல்றதுக்குன்னு வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க தெரியுமா, பெரியவங்க. வீட்டில் இருந்து அந்த பாட்டி கதை சொல்லையில பக்கத்தில் படுத்துட்டு கேட்கறதுக்கு அவ்வளோ ஆசை. நான் முதல்ல நீ முதல்லன்னு போய் படுத்து பாட்டி அந்த வெத்தலை மணக்க மணக்க கதை சொல்லும். பாதி தூரம் கதை சொல்லையிலே நம்ம தூங்கிடுவோம். ராமாயணம்னா பட்டாபிஷேகம் வரைக்கும் போறது இல்லை, பாதியில தூங்கிடுவோம். ஆனா அப்படி சொல்கின்ற போது அறத்தோடு பிள்ளைகள் வளர்ந்தது. இன்றைக்கு கதை சொன்ன பாட்டியை திண்ணைக்கு அனுப்பிவிட்டு பொய் சொல்ற டிவியை உள்ள தூக்கி வச்சிருக்கீங்களே, எங்க நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னாங்க. விளையாட்டு என்பது எப்படி இருந்தது அப்படின்னா, வீடுகள் தள்ளி தள்ளி இருக்கும், நடுவுல நிறைய வெற்றிடம் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ளதான் அவர் சொன்ன மாதிரி கபடி விளையாடுறது எல்லாம் விளையாடுவான், கோழிக்குண்டு பம்பரம் எல்லாம் விளையாடுவோம். விளையாடி முடிச்சுட்டு ரோட்ல இருக்கிற அடி பம்புல தண்ணி அடிச்சு குடிச்சிட்டு யார் வீட்லயும் போய் என்னன்னாலும் சாப்பிடலாம், ஜாலியா வீட்டுக்கு வருவோம், படுத்த உடனே தூங்கணும். ஆனா இன்னைக்கு தலைமுறைக்கு அண்டை வீடே அந்நியமாக இருக்கிறது என்றால் அவர்கள் எங்க பண்போடு மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் என்று நாங்க கேட்கிறோம். நடுவர் அவர்களே, வேற ஒண்ணும் இல்ல, சொந்தக்காரங்கன்னு வருவாங்க தெரியுமா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும். அத்தையோ மாமாவோ பெரியப்பாவோ வராங்கன்னா மகிழ்ச்சி. ஏன்னா ஊர்ல இருந்து இந்த பண்டம்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. பிள்ளைகள் இருக்குன்னா ஒரு முறுக்கு, பொரிவளங்கா, அதிரசம்னு செய்து கொண்டு வந்து கொடுத்து நமக்கும் கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டு போவாங்க. நம்மளும் எந்த சொந்தக்காரர் வீட்டுக்கும் எப்போதும் போலாம், கிடைக்கிறத சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு வந்தது அந்த தலைமுறை. ஆனால் இப்போது உள்ள தலைமுறை சொந்தங்களை விட சுதந்திரம் முக்கியம் என்று நினைப்பதால் சொந்தக்காரன் இருக்கிற ஊருக்கு போனா கூட லாட்ஜில் ரூம் போட்டு தங்குறேன்னு சொல்றானே தவிர சொந்தக்காரர்கள் வீட்டில் எல்லாவற்றையும் அனுசரித்து கொண்டு போகிறேன் என்று சொல்கின்ற தலைமுறையாக இல்லை என்பது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம். நடுவர் அவர்களே, ரொம்ப சின்ன விஷயம் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அந்த தலைமுறை எளிமையாக இருப்பதில் நிறைவாக வாழ்ந்தது, அதனால் உண்மையாக மகிழ்ச்சி இருந்தது இல்லையா? நம்ம வீட்டு முருங்கை மரத்துல முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா அடுத்த வீட்டு சாம்பார்ல மணக்கும். அவங்க வீட்டு வாழை மரத்துல இருந்து வாழைக்காவும் வாழைப்பூவும் நம்ம வீட்டுக்கு வரும். நம்ம வீட்டுக்கு பால் போடுற பால்காரர் கன்று போட்ட உடனே அங்க இருந்து சீம்பால் கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாரு. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சீம்பால் காய்ச்சி கொடுங்கன்னு கொடுப்பாரு. இன்னைக்கு எந்த பிள்ளைக்காவது இதெல்லாம் தெரியுமா? எந்த பிள்ளைக்காவது இதெல்லாம் உணர்ந்திருக்கா? தெரியுமா? நீங்க சாப்பிடுற நூடுல்ஸும் பர்கரும் சவர்மான்னு ஒண்ணு வந்திருக்கியா? சவர்மா, அதை சாப்பிட்டு பல பேர் சவம்மா, அதுதான் நடந்திருக்கு, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு ஊர்ல நடக்கிற திருமணத்தை ஊரே சேர்ந்து வேலை பார்த்து அத்தனை பேர் வீட்லையும் விசேஷமாக நினைத்து கொண்டாடியது அந்த தலைமுறை. இந்த தலைமுறை திருமணத்துல ஏதோ ஒரு நேரம் போய் நின்று மணமக்கள் கிட்ட நின்று போட்டோ எடுத்துட்டா முடிஞ்சுது, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சாம். இதான் மகிழ்ச்சி? இல்லை. கல்யாணத்தின் அத்தனை சடங்குகளிலும் கலந்து கொண்டு மகிழ்வதுதான் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரே செய்தியோடு நிறைவு செய்கின்றேன். நடுவர் அவர்களே, அந்த தலைமுறை ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ்ந்தது. இந்த தலைமுறை அந்த நொடிகளை தவற விடுகிறதுங்கிறது தான் வருத்தம். ஏதாவது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்கட்டுமே, மதுரையில எடுத்துக்குவோம், அழகர் ஆத்துல இறங்குற விசேஷம் வருது. அழகர் ஆத்துல இறங்கும் போது எல்லாரும் கையை தூக்கி கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிட்டது ஒரு காலம். மன நிறைவோடு வெளியே வருவோம். இப்போ எல்லாம் மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிட்டு, எல்லாம் மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இறையன்பு அழகா சொன்னாருயா,
காற்றில் கரையாத நினைவுகள் அப்படிங்கிற நூல்ல இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் சொல்றாரு, அந்த நொடியை தவற விட்டு புகைப்படத்தில் பதிவு செய்வதால் அது இரண்டாம் தர இன்பமாகத்தான் இருக்கும் என்று இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் சொல்கிறார் என்றால், அந்த நிமிடத்தில் வரக்கூடிய மகிழ்ச்சியை அவ்வப்போது ரசித்து வாழ்வதுதான் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தலைமுறை என்பது பெற்றதை விட இழந்தது அதிகம். இவர்களில் முளைத்தவற்றை விட தொலைத்தவைதான் அதிகம். அந்த தலைமுறைதான் உண்மையில் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்தது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, ஒரு பரபரப்பான பேச்சு மன்றம். நீங்க நல்லா ரசிச்சீங்க. முதல்ல இதை ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் பப்பாசிக்கும் நன்றி. அடுத்து எங்களுக்கு உதவிய அத்தனை அலுவலர்கள் அதிகாரிகளுக்கு நன்றி. முன்னாடி இருந்து இதை உற்சாகப்படுத்திய ஒவ்வொருவருக்கு நன்றி. ஏதோ மைக் கேமராவை மட்டும் உயர்த்தி வச்சுட்டு உட்கார்ந்த ஊடகத்துறைக்காரர்களுக்கு நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இனி வரும் நாட்களை கொஞ்சம் பின்னாடி வைங்க. அவங்க கம்முன்னு உட்காராம அவங்களும் ரசிச்சாங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கைதட்டி ரசிச்சாங்க. அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அதனால அவங்களுக்கு தனிப்பட்ட நன்றி. தூரத்தில் இருக்கிற நீங்க கேட்டும் கேட்காத மாதிரி சில பேர், ஆர்வமா கேட்டு உற்சாகப்படுத்துறது சில பேர், இருக்கிறமே அதுவே பெரிய விஷயமையான்னு சில பேர். உங்க எல்லாரையும் பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திருவள்ளூர் மாதிரி ஊர்களில் வந்து ஒரு நல்ல பட்டிமன்றம் நடத்துறது கடவுள் கொடுத்த நல்ல வாய்ப்பு. உங்க எல்லாருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம். இன்றைய தலைமுறைன்னு பேசின ரெண்டு பேரும் படு உற்சாகமாக பேசினாங்க. நிஜமாவே யோசிச்சு பாருங்க. அவங்க டிவியை பற்றி சொன்னாங்க. டிவி நமக்கு வீடுகளுக்கு வந்திருக்கான்னு. ஆனால் அவங்களுக்கு டிவி இல்லாத காலம் ஒன்று இருந்ததுன்றது தெரியும். என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது தெருக்கூத்து சினிமாவை தாண்டி எதுவும் இல்லாத காலம் இந்த ஊரில் இருந்தது. அப்போ நம்ம ஊருக்கு ஒரு நாடக கோஷ்டி வருதுன்னா ஊரே திரண்டு நிற்கும். யாது அதை விடுங்க. நாங்கள் இருந்த கிராமத்தில் ஒரு டூரிங் டாக்கீஸ் தான் இருந்தது. வார கடைசியில் படத்தை மாற்றுவான். அவன் மாற்றுறதுக்கு ஒரு மாட்டு வண்டியில் இந்த கொழா ஒலிபெருக்கி வச்சு கத்திக்கிட்டே வருவாங்க. பேட்ரி வச்சு ஒரு மைக் செட்டு போட்டு கத்திக்கிட்டே வருவான். அது எங்கள் ஊர் எல்லையில் நாங்கள் வரவேற்று ஊர் எல்லை தாண்டி விட்டுட்டு வருவோம். அவங்க நோட்டீஸை வாங்கி நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அண்ணே கொடுங்கண்ணே, அண்ணே அண்ணே டிக்கெட் கிடைக்குமாண்ணே? அந்தாலே நானே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், போட்டா அங்கே போய் நின்று. அந்த சந்தோஷம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு அவ்வளவு மொபைலில் வந்துருச்சு. ஓடிடின்னு ஒன்று இருக்கு பாருங்க. படம் வந்து 4 வாரத்தில் புது படமெல்லாம் அதில் வருது. தியேட்டர்லாம் இடித்து மண்டபம் ஆகிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் உதயம் தியேட்டர்னு ஒன்று இருந்ததுங்க. எவ்வளோ பெரிய தியேட்டர் அது. 3-4 தியேட்டர் இருந்தது அதில். அதுவே இப்போ இல்லை. அப்படின்னா சினிமா பார்க்கறது கூட இன்னைக்கு சுமாராக போச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு தியேட்டருக்கு போனோம்? அங்கே போய் இவ்வளோ பெரிய பாப்கார்னை வாங்கி ஊரில் இருக்கவனுக்கெல்லாம் செதறி. நிஜமாக சொல்கிறீங்க, அந்த தியேட்டரில் கொடுக்குறாங்க பாருங்க ஒரு பாப்கார்ன் டப்பா. அது என்னையா, அது ஒருத்தனுக்கா இல்லை குடும்பத்துக்கா? அவ்வளோ பேருக்குமா? இப்படி தூக்கிட்டு வர்றாங்க. கல்யாண வீடுகளில் சீர் கொண்டு வர மாதிரி ஒரு பாப்கார்ன் வருதியா? இதுக்கெல்லாம் காசு கொடுத்து எதுக்கியா போனோம்? வீட்டில் உட்காந்து பார்க்கலாம்ல. இந்த தலைமுறைக்கு வாய்ப்புகள் அதிகம்னு இவர் சொன்னார் பாருங்க, அது ரொம்ப உண்மைங்க. நாங்கள் எல்லாரும் வேலைக்கு, அதை விடுங்க, எங்களுக்கெல்லாம் இந்த +1 +2 அப்போ வரல, SSLC தான். இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து நம்பர் மட்டும் வரும். நம்பர் எதில் வரும்னா, தினத்தந்தி, மாலை முரசு, மாலை மலர், தினமலர்,
இதில் வரும். அது காலையில் சிறப்பு பதிப்புன்னு போட்டிருப்பாங்க. பரீட்சை ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பயலுக காலையில் பல்லு விளக்காமல் போயிடுவான். அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம், மதுரையில் பஸ் ஸ்டாண்டு பக்கம் தான் அந்த நியூஸ் பேப்பர் கிடைக்கும். ஒரு பெரிய ஷீட், ஒத்த பேப்பர், அதில் தான் வரும். இந்த நம்பர் அதில் போட்டிருப்பாங்க. அது வந்துருச்சுன்னு வைங்க, அவன் ஆடுற ஆட்டம் என்ன! வரலைன்னா பல பேர் ரயிலில் விழுந்துருவாங்க. நான் சொல்கிறது உண்மை. எனக்கே தெரியும். அந்த பேப்பரில் நம்பர் வரலைன்னு ட்ரெயினில் விழுந்தவனுக்கு அடுத்த நாள் பேப்பரில் பாஸ் ஆன நம்பர் வந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அதில் போட்டிருப்பாங்க விட்டு போன நம்பர்கள் அப்படின்னு. இப்போ வாழ்க்கையே போயிடுச்சு. இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கா? ஐயா சிஓவுக்கு தெரியும், மொபைலில் ரிசல்ட் வருது. ஏமாற்ற முடியாது. அவங்க அப்பா ஏற்கனவே மொபைலில் பார்த்துட்டாரு. என்னடா வாங்கியிருக்கோம்ல, என்னடா வாங்கியிருக்க, போட்டிருக்காங்கல்ல, என்னடா போட்டிருக்காங்க, மார்க்கு தான், என்ன இவ்வளோ தானே வாங்கியிருக்க, இதுக்கே நீங்கள் சந்தோஷப்படணும். எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு நீங்கள் என்ன பள்ளிக்கூடமாக சேர்த்தீங்க? என்ன பள்ளிக்கூடமா அது? எப்போ சொல்கிறான்? ரிசல்ட் வரும்போது சொல்கிறான். எங்களுக்கு இருந்த வாத்தியாரெலாம் வாத்தியாரா? பாதி நேரம் பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டாங்க. எல்லாரும் கடைசியிலையும் திட்டு வாங்குறது வாத்தியாராக தான் இருக்கும். இப்படித்தானே இன்னைக்கு ரிசல்ட் கைக்கு வருது இல்லை? எத்தனை டெக்னாலஜி வளர்ச்சிங்க சார். நம்ம ஊரில் இப்போ நாங்கள் எல்லாரும் பிளாக் போர்டுன்னு ஒன்று இருந்தது. ஊமத்தை இலையும் கறிக்கட்டையும் அரைச்சி எங்கள் வாத்தியார் போய் புழுங்கிட்டு வாங்கடான்னுவார். ஊமத்தை இலையும் கறிக்கட்டையும் வச்சு நச்சு பிளாக் போர்டில் தேய்க்கணும். 2 நாளைக்கு இந்த கை ஹேர் டை பண்ண மாதிரியே இருக்கும். ஹேர் டை பண்ணுறோம் இல்லைங்க, ஊமத்தை இலையும் கறிக்கட்டையும் வச்சு அடித்தோம்னா அந்த ஹேர் டை அழகாக இருக்கும். பிளாக் போர்டுக்கு போட்டிருப்போம். ஆனால் அதை பறிக்கிறதுக்கு, இதை செய்கிறதுக்கு நாங்கள் ஓடுவோம் பாருங்க. ஏன்றீங்க? அரை நாள் பள்ளிக்கூடம் போக வேணாம்ல சார், நான் போகிறேன் சார். அது ஒரு சுகம்யா. அது எல்லாத்தை விட வகுப்பறையில் ஆசிரியர்கிட்ட அடி வாங்குறது இருக்க, அது மாதிரி சுகம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், பொன்னையான்னு அவருக்கு பேர். காதில் கை வச்சாருன்னா ரத்தம் பார்க்காம விட மாட்டார், நம்மண்டி எடுத்துருவாரியா. ஆனால் அவர்கிட்ட படித்த அந்த பழைய நினைவுகள் இன்னமும் எங்கள் நெஞ்சில் பசுமையாக இருக்கு. இன்னைக்கு பயலுக ஸ்மார்ட் கிளாஸ்ன்றான். நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போன வாரம் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் 15 minutes there will be TV show. Next 15 minutes smart blackboard. Next 15 minutes actual blackboardன்றாங்க. இது என்னைய சீன் மாறுற மாதிரி மாறுது. நான் அப்படி பள்ளிக்கூடத்துக்கு தான் நம்ம பணம் கட்டி படிக்க வைக்கிறோம். அதானுங்க நம்ம செய்கிறோம். இந்த எல்கேஜி பிள்ளைகளுக்கு கவுன் போடுறாங்கன்னாங்கல்ல, அதுக்கு சிறப்பு விருந்தினர் யாரா? கவிதா ஜவஹரான். அதை அவங்க சொல்லாமல் விட்டாங்க. நான் கூட அது மறுப்பாங்கன்னு நினச்சேன். உண்மையை அவங்க மறுக்க மாட்டாங்க. இவங்க அங்கே போய் ஹாய் யூ ஆர் அ கிராஜுவேட், எல்கேஜி கிராஜுவேட். எங்கள் பொழப்ப பாருங்க. நாங்கள்லாம் பிஏ பிஎல் படித்தவன், எம்ஏ எம்பிஎல் படித்தவெல்லாம் கிராஜுவேட் கிடையாதான், எல்கேஜி கிராஜுவேட், பிளே ஸ்கூல் கிராஜுவேட். எப்படிடா ஏமாத்துறீங்க? இந்த வாழ்க்கையே வேடிக்கையாக இல்லை. இந்த தலைமுறையில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று இருக்கு. நாங்கள் நிஜமாவே அது முந்தியெல்லாம் நினைக்கவே முடியாதுங்க. இப்போ நான் எங்கள் பேங்க்குக்கு போகாமல் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். யார் யார் பணம் கட்டுறீங்களோ வீட்டில் வந்து கட்டுங்க, என் அக்கௌண்ட்லேயே போட்டுக்கிறேன். எடுக்கிறவங்க வீட்லேயே வந்து எடுங்கன்னா சாயந்தரமே போலீஸ் வந்து கொண்டு போயிடும் நம்மளை. ஏன்டா பேங்க் அக்கௌண்ட்டை வீட்லையா பேங்க் வைக்கிற? ஆனால் இன்றைக்கி சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரன் ட்ரெஸ்ஸு தேவையில்லைங்க, அரை ட்ராயர் போதும். ஆஃபீஸுக்கு ஒரு டை கட்டுறது, ஷூ பேண்ட் இதெல்லாம் கிடையாது. கீழே லுங்கி கட்டியிருக்கான், மேலே ஒரு டிஷர்ட்டை போட்டிருக்கான்.
அவர் வந்தார்னா ஐ மீன் மீட்டிங் அப்படின்றாங்க. எல்லாம் அங்கே ஒரு அம்மா வந்து சுடிதாரில் தெரியுது, இன்னொரு அம்மா நைட்டிலேயே மீட்டிங் அட்டன் பண்ணுது. எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஆனால் சம்பளம் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. போன தலைமுறையில் அது சத்தியமாக நினைக்க முடியாதுயா. ஒன்று ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜு, இல்லை வீடு. ஆனால் 5 மணிக்கு அவன் வந்துட்டான்னு வைங்க, கடவுளாக இருந்தாலும் அவனை போய் கூப்பிட முடியாதுயா. இப்போ நீங்கள் இந்த வருவாய்த்துறையில் அதுல எல்லாம் இருக்கீங்கல்ல, உங்களெல்லாம் நினச்சா சில சமயம் சந்தோஷமாக இருக்கும், சில சமயம் கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா 24/7 நீங்கள் வேலை செய்யணும். என்னங்க அது உண்மை தானங்க? இப்போ இவர் மாதிரி வாத்தியார் இருக்காருன்னு வைங்க, 4:30 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடி அடிக்கிறார். அது கிராமத்து பள்ளிக்கூடம்னு வைங்களேன், பயலுங்க தான் சொல்லுவாங்க, சார் பஸ் வந்துரு சார். சார் பஸ் வந்துரு சார், நீங்க தான் அப்புறம் போக முடியாது, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் உள்ளூர். அவங்க வாத்தியாருக்கு பாடம் நடத்துவாங்க, அடிக்கிறா அடிச்சுட்டு அவங்கள பஸ்ஸை நிறுத்துவாங்க. ஆனால் ஏற்றுக்கண்ணே எங்கள் வாத்தியார் வராருண்ணே, 2 நாளைக்கு அந்த ஊர்லேயே வச்சிருக்கேன், நீங்கள் கூட்டு வராதீங்கண்ணே. வாத்தியார்கள்லாம் வீட்டுக்கு போனாங்கன்னா அங்கே தான் ராத்திரி 10 மணிக்கு சிஇஓ கூப்பிட போகிறாரா, நீ இன்றைக்கு என்ன பாடம் நடத்தினா தானே ஐயா. ஆனால் ஒரு ஆர்டிஓ, ஒரு அரசு துறையில் இருக்கிற தாசில்தார் என்ன செய்யணும், எந்நேரம் கூப்பிட்டாலும் ரெடியாக இருக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுதான் ஐயா. ராத்திரி 12 மணிக்கு உட்காந்துருக்கான், ஐ எம் இன் கால் வித் மை பாஸ் இன் அமெரிக்கான்றான். என்னங்கடா நீங்கள் எப்படா குடும்பம் நடத்துவீங்க, எப்போ சாப்பிடுவீங்க, எப்போ கண்ணீர் வெடிப்பீங்க, என்னடா இது? இதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு இவங்க திட்டுறாங்க. ரெண்டுமே கேட்க ஜாலியாக இருக்குது. என்னங்க இந்த ஐஸுக்கு அலைஞ்சது இருக்கு பாருங்க, கவிதா ஜவஹர் ரொம்ப நல்லா சொன்னாங்க. அந்த ஐஸுக்கு ஒரு டப்பா பெட்டி இருக்கும், அவனுக்கு டப்புன்னு அந்த பெட்டி அடிப்பான், அந்த மூடியை திறந்து டப்புன்னு அடிப்பாயா, ஏரியாவே கூடி நிற்கும். அண்ணே ஐஸ் எம்பிட்டுனே, 5 பைசா, எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, 5 பைசா. அண்ணே வாங்கிட்டு வந்துடுறேண்ணே, போயிடாதீங்கண்ணே. இங்கேருந்து வீட்டுக்கு போய் 5 பைசா கேட்டால் உண்மையிலே சொல்கிறேன்யா, தரமாட்டாங்க ஐயா. நான்லாம் அழுது இருக்கேன், 5 பைசாம்பான்னு தொலைச்சி பிடிவேன், போயிருன்னு. இங்கேருந்து ஓடியாந்து, அண்ணே போயிடாதீங்கண்ணே, திரும்பி உள்ளே போய் 5 பைசா அப்படி வாங்கி குச்சி ஐசியா, ஒரு குச்சியில் சொருகிருப்பாங்க, வாங்கி வாய்க்கிட்ட கொண்டு வரும்போது குச்சி மட்டும்தான் இருக்கும், ஐஸ் கீழே விழுந்துரும்யா. அதை எடுத்து மண்ணெல்லாம் ஊதி அதுக்கு பிறகு திங்கிற அந்த மண் ஐஸ் கொடுத்த சந்தோஷம் இருக்கு, அது எங்கேயா வரும்? அது எங்கே வருங்க? இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீமை வச்சு நீளமாக அப்படி குமிழாக வச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வெயிலுக்கு கொடுக்க மாட்டாங்க. பழைய வாழ்க்கை என்பது எப்பவுமே மகிழ்ச்சி தருவது தான். இவங்க கேட்டாங்க, இன்னைக்கு கிரிக்கெட்டை விளையாடுறாங்களா, அதில் விளையாடுறாங்களா? நடராஜன் வந்து சேலத்திலேருந்து போனார்ன்றது பெரிய வெற்றி தான். ஆனால் வந்த வேகத்தில் ஏதோ அரசியல் அவரை பின்னாடி தள்ளிடுச்சு. அது உண்மையா இல்லையா? தமிழ்நாட்டிலிருந்து அஸ்வின் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கிறார். ஏதோ ஒரு அரசியல் நடராஜனின் வளர்ச்சிக்கு அவரது உடல் நலமும் சேர்ந்து காரணமாக இருந்தது. பச்சை குதிரைக்கு என்ன உலக அங்கீகாரம்னு அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் சின்ன விளையாட்டியா? பாரதி தெளிவாக சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. என்ன பாட்டியாது, மாலை முழுதும். ஆனால் இன்னைக்கு 3 மணி 3:30 வர்ற பிள்ளைகளை என்ன செய்கிறான்? ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? தம்மா அப்படியே தலையில் ஏறி மிதிக்குது. டிஃபன் சாப்பிடு, ஹோம்ஒர்க் பண்ணு. பிள்ளை எப்பயா விளையாடும்?
அதுக்கு விளையாட்டே மொபைலில் தான். அதில் எந்நேரமும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. செத்தாண்டா அப்படின்றான். நாங்கள்லாம் எம்ஜிஆரும் நம்பியாரும் குத்துனாலே அழுவோம். இன்னைக்கு ரத்த வடியுது, சந்தோஷமாக இருக்காங்க. மனம் கடினப்பட்டு போகிற தலைமுறை இல்லையா? அப்படின்னா விளையாட்டு என்பது இந்த தலைமுறைக்கு இல்லாமலே போனது. இது எப்படியா சந்தோஷமாக இருக்கும்? எல்லாத்த விட சம்பளத்தில் காசு பெருகி இருப்பதில் நாம் நிறைய வச்சிருக்கிறோம் ஐயா. எனக்கு தெரிய இப்போ நேற்று கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தது, சர்வே வந்தது. கிராமங்களில் கூட நிறைய செலவு பண்ணுற மாதிரி இந்தியா வளர்ந்து இருக்கிறது அப்படின்னு இப்போ ஒரு சர்வே வந்திருக்கு. காசு பெருகி இருக்கு. இன்னைக்கு செலவு பண்ணுறதுக்கு யாருமே யோசிக்கிறது இல்லை. ஒரு காஃபி 100 ரூபானாலும் சாப்பிட்றான் இருக்குல்ல. பணத்தை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. கடன் வாங்க அஞ்சுவதில்லை. நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துலலாம் ஒரு மாசத்துல அல்லது ஒரு வருஷத்துல ஒரு தடவைக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா அது பெரிய விஷயம். அது எங்கள் அப்பாலாம் எங்களை கூட்டிகிட்டு போய் வரிசையாக உட்கார வச்சு அந்த அந்த சர்வர்கிட்ட 2 இட்லி ஒரு தோசை சொல்லிடுவார். நாங்கள் அங்கே போய் லட்டு அப்படின்வான். உங்கள் அப்பா சொல்லலடா போட, லட்டு நாங்கள் கனவுல தான் காணணும். 2 இட்லி ஒரு தோசை, எல்லாருக்கும் ஒரே மெனு தான், ஒரே ஆர்டர். இன்னைக்கு ஷவர்மாவா? அந்த கோழியை என்னைக்கு தொங்க விட்டானே தெரியலையா. ஒரு மாசமா தொங்கிட்டு கிடக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமாக வெட்டி 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 திங்கிறாங்க. இந்த அம்மா நூடுல்ஸ் நாங்கள்ல, ஃப்ரைடு ரைஸு, அப்புறம் என்ன பாஸ்தா, பீஸா, என்னென்னவோ சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் உடல் நலத்துக்கு நல்லதா என்ற கேள்வி உங்கள் ஒவ்வொருவர் முன்னாலும் நின்று கொண்டுதான் இருக்கிறது. இருக்கா இல்லையா? நிறைவாக நேர நெருக்கடினால நான் நிறைய விஷயம் இருக்கு. உறவுகளை தள்ளி விடுகிற தலைமுறையாக நாம் ஆகியிருக்கிறோம். பாட்டி வீட்டுக்கு போகிறத பற்றி சொன்னாங்க பாருங்க. வெக்கேஷனுக்கு நாம் எப்படி காத்திருந்தோம். இப்போல்லாம் வெக்கேஷனில் கூட எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. வெக்கேஷன் ஸ்கூல், அதுவும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னு வைங்க. முதல்ல அந்த எக்ஸாம் எழுதுறதே கஷ்டம். காதில் எதுவும் போடக்கூடாதாமே, சடையில் கிளிப்பெல்லாம் போடக்கூடாதாம், செயின் போடக்கூடாதாம். அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா இப்படி நிற்கிது இந்த ஸ்கூல் வாசலில். ஜெயிலுக்குள்ளே போகிறவங்களை செக் பண்ணுற மாதிரியே செக் பண்ணுறாங்க. இவ்வளோ கெடுபிடி பண்ணால் அவன் எப்படியா நல்ல மனசோட பரீட்சை எழுதுவான்? யாரும் திட்டாதீங்க, ஆனால் நான் பார்க்கும்போது பயமாக இருக்குது. எங்கள் காலத்துலலாம் இவ்வளோ கெடுபிடி கிடையாது. இந்த நீட் மாதிரி எக்ஸாமுக்கு இவங்க பண்ணுற கெடுபிடி இருக்குது பாருங்கள், ரொம்ப ஜாஸ்தியா, ரொம்ப ஜாஸ்தி. பரீட்சை எழுத போகும்போது அவனுக்கு ஒரு பவித்திரமான மனநிலையோடு கம்பீரமாக அந்த பிள்ளைகள் போனால்தான் அவன் தேர்வில் சிறப்பாக செய்ய முடியும். பயமுறுத்தி அனுப்பினோம்னா அவன் எப்படி சந்தோஷமாக செய்வான்? என்னவோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த லீவும் விட்ட பிறகு இந்த பயலுக போவான் பாருங்க பாட்டி வீட்டுக்கு, இந்த சுகமெல்லாம் இந்த தலைமுறைக்கு இல்லாமலே போச்சு. பாட்டி வீட்டுக்கு போயிட்டான்னா அதுக்கு பிறகு 2 மாதம் அவனை கையில் பிடிக்க முடியாது. மாடு மேய்ப்பான், ஆடு மேய்ப்பான், மரத்தில் ஏறி தவுவான், கிணத்துல டைவ் அடிப்பான். இப்போ பக்கத்து வீட்டில் போய் விளையாடாத, தே ஆர் நாட் குட். மம்மிக்கிட்டே இரு சார். குட் டச் பேட் டச்சை பற்றி சொல்லி கொடுக்கணும்னு தம்பி சொன்னார். அந்த காலத்து தலைமுறைக்கு அதெல்லாம் தேவையில்லையா? ஏன்னா பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்த்தார்கள். இன்னைக்கு தான் பிள்ளைகளை ஆணாவும் பெண்ணாகவும் பார்க்கிறார்கள். குழந்தைனா அது குழந்தையா? ஒருத்தர் பார்த்ததில்லை. இன்றைய வக்கிரங்கள் அன்றைக்கு இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கையில் வந்த பிசாசு தான். எங்களுக்கெல்லாம் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகும் முன்னாடி அப்பா போய் பார்த்துட்டு வந்துடுவார். பரவாயில்ல, அந்த படத்துக்கு போகலாம், 1-2 சீன் சரியில்லை, போகலாம். அதான் இவங்க சொன்னாங்கல்ல, கணவனே கண்கண்ட தெய்வம், இதெல்லாம் ஒரு சினிமாவான்னு.
உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மாவும் அதை பார்த்தாம அழுதுருப்பாங்க. என்ன நினைச்சீங்க? அந்த காலத்தில் குடும்பம் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்றால் அன்றைய திரைப்படங்கள் கொடுத்த ஒழுக்க நெறிகள் தான் அதற்கு காரணம். இன்னைக்கு சினிமா எடுக்கும்போது அக்கா கணவரை நேசிக்கிற கொழுந்தியால்னு படம் எடுக்கிறான். அப்புறம் வீடு வீடாவையா இருக்கும். அன்றைய பழைய படங்கள் ஒரு ஒழுக்க, ஒரு பாசமலர் வந்து குடும்பங்களில் ஒரு மகிழ்ச்சியை தந்தது, அண்ணன் தங்கை உறவை தந்தது. அது அதனால் அன்றைக்கு சினிமாவில் சென்சாரும் சென்சாராக இருந்தது. இன்னைக்கு சென்சார் இருக்கு, சென்சார் தான் பண்ணுறது இல்லையோ தெரியல. அதனால் இன்றைய தலைமுறைக்கு மொபைலில் எல்லாம் வந்துருதியா. இன்னும் சொல்ல ஓப்பனாகவே சொல்லணேன், நாங்களாம் எஸ்எஸ்எல்சி படித்து முடிக்கிற வரை எனக்கு நல்ல நினைவு இருக்குது, ஆண் பெண் உறவு பற்றிய சிந்தனையே எங்களுக்கு தெரியாதுயா. இன்னைக்கு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை லவ் லெட்டர் கொடுக்குதுன்றான். 5ஆம் கிளாஸ்லேயே வந்துடுச்சா? பேசாமல் திரும்ப பள்ளிக்கூடம் போயிடலாம் போல. சிரிக்கிற விஷயம் இல்லையா அது? சமூக சீரழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போனால் பத்திரமா வரும், பவித்திரமா வரும்னு நினைக்கிற பெற்றோருக்கு தான் மகிழ்ச்சி இருக்கும். கெட்டு போகும் என்ற பயம் இருக்கிறவர்களுக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? வெளி உலகத்தில் நச்சுக்காற்று உலாவி வரும்போது, எல்லா வகையான அம்சங்களும் மோசமாக போய்கொண்டு இருக்கும்போது, நாம் காசை மற்றும் சேர்த்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்வது என்னவோ, பணத்தின் பெருக்கம் இருக்கிறதே தவிர மன மகிழ்ச்சி என்பது எங்கோ குறைந்து இருக்கிறது இந்த தலைமுறையில் என்று எனக்கு தோன்றுகிறது. முந்தைய தலைமுறையில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளின்னு ஒரு பழைய பாட்டு இருந்தது. என்ன இருக்கோ அது, கஞ்சோ கூடோ சத்தமில்லாமல் சாப்பிட்டான். இல்லாததுக்காக பேராசைப்படவில்லை, இருப்பதை வெறுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு எது கிடைத்தாலும் மகிழ்ச்சி இல்லை. எது கிடைச்சாலும், நீங்கள் இந்த மொபைலில் படம் எடுக்கிறீங்களே, என்னைக்காவது ஒரு பிரிண்ட் போட்டிருக்கீங்களா? இல்லை, உங்கள் எல்லாரையும் தான் கேட்குறேன். மொபைலில் எடுத்த படத்தை யார் பார்க்குறது? நேற்று எடுத்த படத்தை நாளைக்கு திரும்பி பார்க்க போகிறீங்களா? ஆனால் அந்த காலத்தில் இந்த டப்பா கேமராவில் தான் படம் எடுப்போம். படம் எடுத்து அதை கழுவுறதுக்குன்னு ஒருக்கிட்ட போய் தொங்க விட்டுருப்பாங்க, அதை தலைகளாக கட்டி, பிளாக் அண்ட் ஒயிட் படம். அதை கழுவி கொண்டு வந்து அதை வீட்டில் வச்சு பெருமைப்பட்டான் பாருங்க. ஆம்பளை பயலுக்கெல்லாம் தலையில் குடுமி வச்சு பூ வச்செல்லாம் படம் எடுத்து வீட்டில் போட்டிருப்பாங்க. அதை விட வீட்டில் ஒரு பெருசு ஒருத்தர் இருப்பார், அவர் கெட்டா மீசையோடு ஒரு இப்படி உட்காந்துருப்பார், வீரபத்திர மாதிரி. அவர் படத்தை பெருசாக மாட்டியிருப்பாங்க. அந்த வீடுகளில் உண்டோ இல்லையோ பெரியவர்களை மதிக்கிற பண்பாடு இருந்தது. இந்த தலைமுறைக்கு அது ஏறக்குறைய இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேசுகிற தலைப்பு இது. ஆனால் நேர நெருக்கடியில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த தலைமுறை வசதிகளை வைத்து இருக்கிறது, கம்பீரமாக இருக்கிறது, யாருக்கும் அடியபணிய மாட்டோம் என்று நிமிர்ந்து நிற்கிறது, எந்த உயரத்தையும் தொடுகிறது. ஆனால் எங்கோ மன அமைதியும் நிம்மதியும் இல்லாமல் அலைகிறது என்ற ஒரே ஒரு கவலை தான் எனக்கு. இந்த தலைமுறையை பார்த்து வருத்தமெல்லாம் இல்லை, சந்தோஷம்தான். தம்மின் தமக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதினா, அது சந்தோஷம்தான். அதனால சின்னதாக என்னன்னா, இப்படி அலைகிறானே, நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறானே, நேரத்துக்கு தூங்க மாட்டேங்கிறானே, நேரத்துக்கு எதையும் செய்ய மாட்டேங்கிறான், சாப்பிட்டுக்கிட்டே இதை பார்த்துக்கிட்டு இருக்கானே, சாப்பிட்டுக்கிட்டே யாரோடையே பேசிக்கிட்டு இருக்கானே, 2 காதலையும் ஒன்றை மாட்டி இப்படியே உட்காந்துருக்கானே, இதை விட இமயமலைக்கு தவம் பண்ண போயிருக்கலாமே. இதெல்லாம் நமக்கு தோணும்போது இந்த தலைமுறையை பார்த்து பரிதாபப்படத்தான் தோன்றுகிறதே தவிர, எனக்கென்னவோ அன்றைய முந்தைய தலைமுறை அடக்கமாக, ஒடுக்கமாக, அமைதியாக, நிம்மதியாக வாழ்ந்தது என்று தோன்றுகிறது. அதுதான் மகிழ்ச்சியின் அடையாளம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.